கழகத்தினுடைய நிறுவன தலைவர், சத்துணவு தந்த சரித்திர நாயகர், ஏழை குடிசைகளுக்கு ஒளிவிளக்கு தந்த ஏழைகளின் குலவிளக்கு, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை நினைவுபடுத்தி, ஆசிய துணைக்கண்டத்தினுடைய அதிசய தலைவியாம், இந்திய தேசத்தின் இரும்பு தலைவியாம், தமிழகத்தினுடைய தன்மான தலைவியாம், ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களை நினைவுபடுத்தி, கயல்வெளி தளிர்நடையில் விவசாயிகள் மூழ்கி நிற்க வயல்வெளி காரனுக்கும் வாழ்வு தந்த வள்ளலாம், உழைப்பவனுக்கும் உணவுண்டு உழுபவனுக்கும் உணவுண்டு என்று சொல்லி, ஏழைகளின் தோழனாய் விவசாயிகளின் காவலனாய் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற வழியினை கட்டி காத்து கழகத்தினுடைய மூன்றாம் தலைமுறை நாயகனாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தமிழகத்தில் அழிக்க முடியாது. புரட்சி தலைவி சொன்ன வார்த்தையாம், இன்னும் 100 ஆண்டு காலம் மக்கள் பணி செய்து கிடக்கும் அண்ணா திமுக என்ற வார்த்தையை தமிழகத்திலே நினைவுபடுத்தி கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், எதிர்கால தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையினை ஏற்று, தென்காசி வடக்கு மாவட்டம் என்று சொன்னாலே அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது தொண்டர்களால் அல்ல, தாய்மார்களால் அல்ல, ஒட்டுமொத்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி இப்பேர் இயக்கத்தை கட்டமைப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிற இளம் சிறுத்தை ஆர்வீர் மாமா, கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், எடப்பாடியாரின் ஈரக்கொலையாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ராஜா கிருஷ்ணமுரளி அவர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டத்தை சீரோடு நடத்த வேண்டும். இந்த பொதுக்கூட்டம், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எனக்கு முதல் கண்டன ஆர்ப்பாட்டம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கட்டளையிட்ட இந்த ஆர்ப்பாட்டம் வெகு சிறப்போடு நடத்த வேண்டும். எங்கே நடத்த வேண்டும்? அது புளியங்குடியில் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஆர்ப்பாட்டத்தை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட மகளிர் அணியுடைய செயலாளர் என் ஆர்வீ சகோதரி சத்தியகலா தீபக் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றிருக்கிற, புளியங்குடி என்று சொன்னாலே எலுமிச்சம்பழம் தான், இல்லை இல்லை புளியங்குடி என்று சொன்னாலே அண்ணா திமுக என்கின்ற வரலாற்றை மாற்றி வைத்திருக்கிற புளியங்குடியினுடைய ஆற்றல் நிறைந்த நகரங்கள செயலாளர் என் ஆர்வீர் மாமா சக்கரபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக காத்திருக்கிற மக்கள் மருத்துவர், மரியாதைக்குரிய செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் என் அன்பு அண்ணன் டாக்டர் துசிகரன் அவர்களை நிகழ்ச்சிகளே பங்கெடுத்திருக்கிற மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் கிட்டு ராஜா என்று சொல்லுவார்கள், அவர்கள் தொட்டதெல்லாம் கிட்டும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிற மரியாதைக்குரிய மாமா கிட்டு ராஜா அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே மேடைகளை வீற்றிருக்கிற மகளிர் அணியினுடைய நிர்வாக பெருமக்களை, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற மகளிர் அணியினுடைய தொண்டர்படை நிர்வாகிகளை, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய ஆற்றல் நிறைந்த நிர்வாகிகளே, எனக்கு பின்னால் சிறந்ததொரு எழுச்சுரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிற மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய மாமா பொய்கையார் அவர்களை, மாநில அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளர், வயதுகள் வேண்டுமானால் முதிர்ந்திருக்கலாம், ஆனால் இளம் வீரர்களோடு சண்டை போட்டு கட்சியை வழிநடாத்தி கொண்டிருக்கிற அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் என் அன்பு தாத்தா கந்தசாமி பாண்டியன் அவர்களை, மாவட்ட மகளிர் அணியுடைய பொருளாளர் அன்பு சகோதரி, அக்கா பேர் சரியில்லை, கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் என் மரியாதைக்குரிய ஆர்வீர் மாமா சண்முகையா அவர்களை, எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற ஆற்றல் நிறைந்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு மாமா சுவாமி ஆத்மநாபன் அவர்களை 5 நிமிடம் கொடுத்திருக்கிறார்கள். நான் பேச்சு ஆரம்பிக்கவில்லை, 5 நிமிடம் முடிந்து விட்டது. இருந்தாலும் அம்மாவிற்கு பிடித்த 110 விதியின் கீழே இந்த உரையை ஆரம்பம் செய்ய இருக்கிறேன். நாங்கள் பேசுவதை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, இன்றைக்கு விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தும் அந்த அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கிற மானம் கெட்ட மண்டையிலே மயில் இருந்தாலும் பேரிலே மயிரை சேர்த்து வைத்திருக்கிற பொன்முடியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? தமிழகத்தின் வீதிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மகளிர் அணி
என்பதை ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே பொன்முடியை கண்டித்து நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. பெண்ணியத்தின் புண்ணியத்தை காப்பாற்றிய புரட்சி தலைவி அம்மாவின் வழிவந்த மகளிரணி பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்று சொன்னால் அந்த பொன்முடி என்ன பேசினார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையை கூட இந்த இடத்தில் நீங்கள் பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி எனக்கு முன்னாலே பேசிய பேச்சாளர்களுக்கு என் அன்பு சகோதரிகள் கட்டளையிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை, எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்கையான வார்த்தையாக இருக்கும் என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் கேவலமான ஒரு வார்த்தையோடு, அல்பத்தனமான ஒரு வார்த்தையோடு, காமுகன் கூட பேசாத வார்த்தையை மிகவும் ஏதுவாக சாதுவாக ஒரு பொதுக்கூட்டத்தில் அரசவையில் அமைச்சர் பொறுப்பிலே பங்கேற்றிருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை நெஞ்சுக்குள்ளே உறுதிமொழி எடுத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கிற ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவமானத்தை உலக அரங்கில் தமிழக சட்டமன்றத்திற்கு தலைகுனிவை விடியா திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் இந்த மானங்கட்ட மண்டலங்கட்டி அரசு இனி தமிழகத்தில் நிலைக்க வேண்டுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியரின் கூட்டமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாறி போயிருக்கிறது. அன்பு சகோதரர் பேசும்போது சொன்னார், இவர்களுக்கு இது புதிதல்ல என்று சொன்னார். உண்மைதான். அந்த கருணாநிதி பேசினார். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தெருவீதியிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது திமுக குண்டர்களால் என் அன்பு சகோதரர் இந்திரா காந்தியினுடைய மண்டை உடைக்கப்பட்டது. பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், இதோ இந்திராவினுடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது, அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார், அவர் தலையிலே ரத்தம் வருகிறது என்று கேட்டபோது சொன்னார், அடிபட்டு வந்த ரத்தமா இல்லை வந்த ரத்தமா என்று காமுக தன்மையோடு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி பதில் சொன்னார் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களின் வழிவந்த ஸ்டாலின் ஒரே எழுதி இன்றைக்கு பேசியிருக்கிறார் பொன்முடி என்றால் யோசித்து பாருங்கள். பொன்முடி மட்டும் பேசவில்லை. நேற்றைக்கு 2 தினத்திற்கு முன்பாக ஒரு மத்திய ஆண்டவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார். அருவருக்கத்தக்கையான வார்த்தைகளை அள்ளி விடுகிறார்களே. வெட்கம், மானம், சூடு, சொரணை உங்களுக்கு இல்லையா? தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தாய்மார்களை மதிப்பதற்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சி கூட இல்லையா? யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அமைச்சரிடம் வந்திருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பார். புரட்சி தமிழர் எடப்பாடியாராக இருந்ததால் உடனடியாக அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். இன்றைக்கு ஒரு கண்துடைப்பிற்காக, வெறும் கண்துடைப்பிற்காக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலே இருந்து எடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் தமிழ்நாட்டு பெண்கள் என்னுடைய சகோதரிகள், தமிழ்நாட்டினுடைய தந்தை என்று சொல்லுகிற ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? உங்களால் முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் பொம்மை முதலமைச்சர். சொல்லுவதை கேட்டு ஆடக்கூடிய ஒரு மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் பேரன், கருணாநிதியுடைய மகன், உதயநிதியுடைய அப்பன் ஸ்டாலின் என்று இந்த பொதுக்கூட்டத்தில் நான் குற்றம் சுமத்துகிறேன். இன்றைக்கு நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? இந்த நிலையில் சொல்லுகிறார் ஸ்டாலின், சொல்லுகிறார் என்னை அப்பா என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், தளபதியார் அவர்களே, திமுகவினுடைய தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சுரணை இல்லையா? பாலியல் பலாத்காரத்திலே தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அக்காக்கள், என்னுடைய தங்கச்சிகள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய மூலவட்டிகள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்களே. ஐயோ காப்பாற்றுங்கள், ஐயோ காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுகிறாரே. மானம் கட்ட ஸ்டாலினே, உனக்கு சூடு சுரணை இருந்தால் காப்பாற்றி இருக்க வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இந்த நிலை அதிமுகவின் ஆட்சியிலே நடந்ததா? ஏதேனும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஏதேனும் ஒரு முறையை நடந்திருக்கலாம். அது முதல்வரின் கவனத்திற்கு சென்றால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறைச்சாலையில் தள்ளிய வெறி இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது எம்ஜிஆரின் வளர்ப்பு, இது அம்மாவின் வளர்ப்பு. அதுதான் அண்ணா திமுக. திமுக அப்படியா? யோசித்து பாருங்கள். என் தாய்மார்கள் குழம்பி இருக்கிறார்கள், என் சகோதரர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தாய்மார்களுக்கு ஏதேனும் ஒரு இடைவெளி இருக்கிறதா? நான் கூட கேட்டேன், வேலையிலே மகளிர் மட்டும் இருக்கிறார்களே, மாவட்ட நிர்வாகிகள் கீழே இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்,
இது மகளிர் அணி நடத்துகிற கூட்டம். மகளிர் மேலே இருக்கட்டும், அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் கீழே இருப்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நடப்பது திமுகவினுடைய அரசு. ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது. திமுகவின் கயவர்கள் எங்கே நின்று காவல்துறை அதிகாரியினுடைய இடுப்பையே கிள்ளிய திமுக காரன் என்று சொல்லி வேற சொன்னார்கள். மானம் கெட்டவர்கள். கனிமொழி கதறுகிறார். ஒருவர் மரணத்திற்காக கனிமொழி கதறினார். இன்றைக்கு 1000 சாவுகள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. என் தாய்மார்களுடைய தாலிகள் அழிக்கப்படுகிறது. இப்போது விதவைகள் இல்லையா? யோசித்து பாருங்கள். மானங்கெட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இனி வீட்டிற்கு அனுப்புவதுதான் ஒரே ஒரு முடிவு. உங்கள் கையிலே ஆயுதம் இருக்கிறது, வாக்கு என்னும் ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை 2026 தேர்தலிலே சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்படி ஆட்சியை தமிழகத்திலே அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்கு தர வேண்டும். அம்மாவின் வார்த்தைகளை கேட்கிறேன். இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்கு தருவீர்களா? நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்கு தந்தால் உங்களுக்கான திட்டங்களை நாங்கள் தருவோம். நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னார்களே, இதுவரைக்கும் ரத்து செய்தார்களா? ஒரு மாணவி அனிதாவின் மனைவிற்காக குக்குரலிட்ட உதயநிதி உன்னை பார்த்து கேட்கிறேன். இப்போது 22 மாணவ மணிகள் மரணம் அடைந்திருக்கிறார்களே, இப்போது உனக்கு இன்னும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு முடியவில்லையா? அதனுடைய ரகசியத்தை இன்னும் நீ வெளியிட முடியவில்லையா? மானங்கெட்டவன் சொல்லுகிறான், எடப்பாடியார் அவர்களே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மத்திய அரசோடு பேசுங்கள் என்று சொல்லுகிறார். திரும்ப கேட்கிறேன், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து நீங்கள் முதல்வர் பதவியை விட்டு கீழே இறங்குங்கள். நீட் தேர்வை மட்டுமல்ல, தமிழகத்திற்கு எல்லா திட்டத்தையும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வருவார். உடனடியாக முதல்வர் பதவியை விட்டு வெளியே போ என்று சொல்லுகிறோம். ஆகவே இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். காலத்தின் அருமை கருதி மானமுள்ள தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, பொன்முடி பேசியதற்கான வீடியோ ஆவணம் இருக்கிறது. தைரியமுள்ள காவல்துறை அதிகாரிகள் பொன்முடியை நீங்கள் கைது செய்ய வேண்டும். ஸ்காட்லாந்து போலீசுக்கு நிகரான காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் உடனடியாக பொன்முடியை கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் திமுகவின் கொத்தடிமைகள் என்று வரலாறு உங்களை எழுதும். ஆகவே இறுதியாக சொல்லுகிறேன், இனி தமிழ்நாட்டில் நன்மானமுள்ள ஆட்சி நடக்க வேண்டும். மானம் கெட்ட ஸ்டாலின் ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் 2026 இதே வாசுதேவன் தொகுதியில் உங்கள் வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே தாருங்கள். இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற, இந்தியாவினுடைய இறையாண்மை காக்க இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு தாருங்கள். 2026 சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடி கே பழனிசாமி என்கின்ற வார்த்தை உதிக்க வேண்டும். உதிக்கும் வரை உங்கள் போராட்டம் ஓயக்கூடாது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மண்டையிலே மயிர் நட்ட ஸ்டாலின் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? மண்ணிலே பயிர் நட்ட எங்கள் ஐயா எடப்பாடியார் ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பின்னே காணால். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். காலத்தின் அருமை கருதி நேரம் இல்லை. நல்ல பேச்சாளர்களை